Hi everyone, welcome to High Foods. நம்ம லிவர் அண்ட் கிட்னிஸ் ஆன வைட்டல் ஆர்கன்ஸை பாதுகாக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசியோடைய அவல் உப்புமா தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த டிஷ் ரொம்ப டேஸ்டாக இருந்ததுங்க. நார்மலாக கடுகு உளுந்து போட்டு எப்போவுமே உப்புமா தாளிக்கிற மாதிரி இல்லை. பொதுவாக எல்லார் வீடுகள்லையும் வந்து இந்த ரவையில் தான் உப்புமா செய்வாங்க. ஆனால் என் லைஃப்பில் நான் உப்புமா சாப்பிட்டதே கிடையாது. உப்புமா பிடிக்காதவங்க கூட கருப்பு கவுனி அவல் உப்புமா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது எவ்வளோ பிளாக்கிஷ் கலர் இருக்க பாருங்கள். இது எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் அந்த ஆந்தோசைனன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். இதில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறதுனால நிறைய தண்ணி உரியும். ஸோ நீங்கள் லேசாக நினச்சி விட்டால் போதும் அப்படின்லாம் வேணாம். இது நல்ல இந்த அவல் நாங்கள் 3 கிலோ எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே தண்ணி ரொம்புற மாதிரி இந்த அளவுக்கே நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் வடித்து கீழே கொட்டிடுங்க. ஏன்னா அது அவலை வாஷ் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் அவலை சோக் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு 4 பொட்டேட்டோஸ் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். ரெசிபிக்குள்ளே போல வாங்க. பேனில் எண்ணெய், பட்டை, கிராம்பு மட்டும் தான் போடணும். ஏலக்காய் போட வேணாம். 10 to 15 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. க்ரன்ச்சினஸ்க்காக இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். இந்த வேர்க்கடலை நல்லா வதக்கி விட்டுட்டு ஹை ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு சிட்டிகை போட்டால் போதும். மசாலாவில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் மூடி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு செய்கிறது இருந்தால் 1/4 உருளைக்கிழங்கு மட்டும் போதும். அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே வதங்கிடும். ஆனால் பொடிசாக கட் பண்ணும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகாது. தேவையான அளவு சால்ட்டும் வதக்கும் போதே போட்டுட்டு மூடி 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உருளைக்கிழங்குலாம் சாஃப்டாக இந்த பசு மஞ்சள் தூள் பச்சை மிளகாவோட காரத்தில் வந்து ஊறி சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டே நம்ம ஊற வச்ச அவல் வந்து எப்படி மணல் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோ தண்ணி இது உறிஞ்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ரன்ச்சினஸான இந்த பீனட்ஸு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு தாளிப்பு எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி 1/2 கிலோ தேங்காய் சேர்த்துருக்கோம் நாங்கள். தேங்காய் துருவல். ஸோ இந்த தேங்காய் துருவல், இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த வேர்க்கடலை, இதில் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு. நீங்களும் வந்து இதே மாதிரி ரெசிபியை இதே ஸ்டெப்ஸோட மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி அண்ட் லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டோம். ஒரு 4 லெமன் போட்டோம். நல்ல ஒரு ஃபுல் கட்டு கொத்தமல்லியை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி அவல், அப்புறம் சிகப்பரிசி அவல், ரத்தசாலி அவல், பூங்கார், காட்டு யானை, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி அவல்லாம் ரெகுலராக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து லேஸாக இருக்கும். இப்போ கிட்னி, லிவர், இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 50% ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ போய் கிட்னி டயாலிசிஸ் பண்ணி நம்மளை பயம் காட்டிடுவாங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போதே இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும். நம்மளுடைய இந்த பாரம்பரிய அரிசியோட அவல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை